Hi, I'm Shyam Shekhar, and I'm going to talk to you on your journey towards financial freedom. Since 2015, we have been running a mass movement of financial inclusion. Everybody is getting financialized. We have a bank account, you get insured, you start investing in mutual funds, you see opportunities across the spectrum. But just seeing opportunities is not enough. You need to make the most of it. How many of you have seen people who have grown from nothing to 1 crore of financial wealth within a decade? You don't see too many people. But the opportunity is ahead of you. Every one of you can think of reaching the magic milestone of 1 crore. You know something? Only 3% of Indians currently own financial assets more than 1 crore. So, if you get there, you are a part of a select set of Indians who are high achievers and who know how to turn their achievements into financial wealth. I'm going to take you on this journey on 23rd August in a short webinar. Register right away and join us on this journey towards 1 crore, which we think is your first big step towards bigger wealth creation. So be there, join us, and let's talk. இந்த வாரம் காலையில் 11 மணிக்கு உங்களுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட், அவுட்லுக் ஆன் தெமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அண்ட் ரெண்டாவதா த நியூ கன்சம்ஷன் பிளேபுக், வாட்ஸ் ஹேப்பனிங் இன் பாரத் அண்ட் இந்தியா. இந்த 2 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்மளாம் வெபினாரில் சந்திக்கலாம். கோவிடில் ஆரம்பித்த ஒரு புதிய வழிமுறை ஒர்க் ஃப்ரம் ஹோம். நிறைய பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமை குறைச்சிட்டா கூட ஸ்மாலர் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸில் இன்றைக்கி பர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தொடர்கிறது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்றைக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பல பேருக்கு அவங்களுடைய பர்சனல் எக்கனாமிக்ஸை கணிசமாக மாற்றிருச்சு. நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணி அதுக்கு போக என்ன சேவ் பண்ண முடியுமோ அதை மட்டும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே நபர்கள் இன்னைக்கு பர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது இந்த செலவு அவங்களுக்கு கிடையாது. சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்காங்க. மோஸ்ட்லி வாடகை இருந்தாலும் பெரிய வாடகை இல்லை. டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் இருக்கும்போது அல்லது டவுன்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு நகரத்தின் சம்பளம் கிடைக்கிறது. அவங்களுடைய செலவு ரொம்ப கம்மி. அப்போ அவங்களுடைய சேவிங்ஸ் ரேட் என்ன ஆகுதுனாக்கா, முதல்ல 20-30% சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு ரிவர்ஸில் 70% வரைக்கும் சேவ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட மாதாந்திர செலவும் சேமிப்பும் இடம் மாறிவிட்டன. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய முதலீட்டு சக்தி கணிசமாக உயர்ந்துருச்சு. இப்போ இப்படி கணிசமாக ஒருத்தருடைய முதலீட்டு சக்தி அதிகரிக்கும் போது அந்த முதலீட்டு சக்தி அவங்க முழுவதும் பயன்படுத்தி கொண்டால், ஒரு 7-8 வருஷம் இதை பண்ணாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் அவுட்கம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பர்மனண்டாக டேர்ன் ஆகிடும். ஏன்னா இப்படி முதலீடு செய்வது அவங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறிவிடும். மாதம் மாதம் ஹை சேவிங்ஸ் பிட்வீன் 50 and 70% பண்ணி அதை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பணம் அவங்களுக்கு காம்பவுண்டிங்கின் ஒரு சுவையை, ஒரு அனுபவத்தை தருகிறது. அதை பெறும்போது தொடர்ந்து அவங்களுடைய சம்பளம் வளர வளர மேலும் மேலும் அவங்க காம்பவுண்டிங்கில் அதிக நாட்டம் காட்டி அதை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்த டிராவல் அவங்களை எங்கே கொண்டு போகுன்றதை அவங்க ஆரம்ப ஆண்டுகளில் உணர்றதில்லை. இன்ஃபேக்ட் 1 கோடி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு இது புரியாது.
1 கோடியிலேருந்து 2 கோடி போகிறாங்க பாருங்க அவங்களுடைய ஃபைனான்ஷியல் அசெட்டின் மதிப்பு. அந்த பாயிண்ட்ல ஸ்லோவாக ரியலைசேஷன் வருது. ஓ, நம்மளால இன்னும் பெரிய விஷயங்கள் பண்ண முடியுமோ அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை வரும்போது அவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபைனான்சியல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உணரணும். நிறைய பேர் நான் பார்க்குறேன், அவங்கள்ட்ட 1 கோடி இருக்கும்போது எப்போ நீங்க $1 million போவீங்கன்னு கேட்டாக்கா, அதாவது 8 கோடிக்கு எப்போ போய் சேருவீங்கன்னு கேட்டாக்கா, அதையெல்லாம் யோசிக்கணுமா அப்படின்னு எங்கிட்ட நேரடியாக கேட்கறது உண்டு. ஏதோ ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு ஷைனஸ் அவங்க மைண்ட்ல இருக்கு. பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, அது பேசினா அது ஆணவம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க போற இடத்தை பத்தி பேசாம இருந்தா என்ன நடக்கும்னாக்கா, நீங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு காலதாமதமாகும். நீங்க போற இடத்தை பத்தி யோசிக்காம இருந்தா அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கிறதுக்கும் நீங்க தயங்குவீங்க, டிலே பண்ணுவீங்க. எல்லாமே சுத்தி வளைச்சு டிலேல வந்து நிற்கும். ஒரு இடத்துக்கு உறுதியா போக போறீங்க, அப்ப அதை பத்தி யோசிச்சாலோ பேசினாலோ என்ன தப்பு? யார்கிட்ட பேசணுங்கிறது உங்க விருப்பம். ஆனா அதை பத்தி யோசிக்க தவறுவதும் மறுப்பதும் சரியல்ல. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க டெஃபினட்டாக அடுத்த கட்டம் என்ன அவங்களுக்கு லைஃப்ல ஃபைனான்சியலா அப்படின்னு யோசிக்கணும். நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், 5 வருஷம் கழிச்சு எங்க இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு எங்க இருப்பேன், 15 வருஷம் கழிச்சு எவ்வளவு தூரம் நான் போய் சேர்ந்திருப்பேன், 20 வருஷத்துல என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் எட்டக்கூடிய இடம் என்ன? இந்த எண்ணங்கள் டெஃபினட்டா வரணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருது, டைம் லைனும் தெரிஞ்சிருது. 5 வருஷம் இந்த இடம், 10 வருஷம் இந்த இடம், 15 வருஷம் இந்த இடம், 20 வருஷம் இந்த இடம்னு ஒவ்வொரு கால சூழலுக்கும் ஒரு டைம் லைனுக்கும் ஒரு மைல் ஸ்டோனை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அப்ப அதை நோக்கி நீங்க போக ஆரம்பிக்கிறீங்க. யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். இதுதான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் மைல்ஸ்டோன்ஸ் 12 கொண்டு வந்ததே இந்த நபர்கள் இதை உணர வேண்டும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு தான். 2வது, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹாபியா அவங்க பார்க்கக்கூடாது, சீரியஸா பார்க்கணுங்கிற காரணத்துக்காக தான். 3வது, இவங்கனால ஒரு இலக்கை நோக்கி வேகமாக போக முடியும், மற்றவர்களோட வேகமா போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் அவங்களுக்கு தர்றதுக்கு தான். இன்னைக்கு நாங்க ஹை சேவர்ஸ் அண்ட் ஹை இன்வெஸ்டர்ஸ், பெருவாரியாக இவங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க தான், அவங்களுக்காக ஒரு ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராமே நடத்துறோம் M2W. அதன் மூலமாக அதிக குடும்ப வருமானம் உள்ளவர்களை அதுல கணிசமா சேமிக்க வச்சு, முதலீடு செய்ய வச்சு, அவங்களுடைய இலக்கை நோக்கி எப்படி வேகமா போறது அப்படிங்கிறத நாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்றோம். அது ஒரு வழிகாட்டுதலாக அவர்களுக்கு அமையும் போது அவங்க இன்னும் கான்ஃபிடன்ஸோட அதை செய்யறாங்க. கொஞ்ச நாளைக்கு அதை செஞ்சு பழக்கப்பட்டு அதன் பாசிட்டிவ்ஸை உணரும் போது அவங்க லைஃப் ஃபைனான்ஷியலாக வேகம் பிடிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அவங்களோடையே இருக்கணும், அவ்வளோதான். அவங்க தானாகவே என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா ஒவ்வொரு மைல் ஸ்டோனாகவும் அவங்களுக்கு உரிய நேரத்தில் வரும், பல பேருக்கு முன்னாடியே வரும். அது எப்படி முன்னாடி வர முடியுன்ற ஒரு கேள்வி உங்கள் மைண்டில் வருதா? நீங்கள் 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அதோட அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் போது நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய நினைத்த நேரத்தை விட முன்பே சென்று சேர்ந்து விடுவீர்கள். அதனால தான் நீங்கள் அடைய வேண்டிய இடத்த சீக்கிரமாக அடைவீங்க. நீங்கள் நினைச்ச நேரத்தை விட உங்களுக்கு குறைவான நேரம்தான் தேவைப்படும். அப்போ நீங்கள் போக நினைச்ச இடத்த விட அதிக டிஸ்டன்ஸை உங்களுடைய லைஃப்ல கவர் பண்ணுவீங்க. ஸோ நீங்க உருவாக்கக்கூடிய ஃபைனான்சியல் அவுட்கம் பிளானை விட பெட்டரா இருக்கும். இதுதான் இன்னைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்டர்ஸ். இதை பத்தி நீங்க தாராளமா உங்களுடைய சந்தேகங்களை எங்க கிட்ட
ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற எங்களுடைய ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கான விடைகளை எல்லாம் பொறுமையாக உங்களுக்கு சொல்வோம். இது எப்படி பெட்டராக பண்ணலாம், எப்படி ஃபாஸ்டராக பண்ணலாம், எப்படி அடுத்த மைல்ஸ்டோனை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணலாம், எப்படி ஒரு பெட்டர் சேவராக இருந்து நம்மளுடைய பொட்டன்ஷியலை ஃபுல்லாக நாமளே வெளியில் கொண்டு வரலாம், முதலீடுகள் என்ன மாதிரியான இடங்களில் செய்ய வேண்டும், அந்த முதலீடுகள் எப்படி நமக்கு வேலை செய்ய வேண்டும், ஒரு நாள் வரும் அந்த நாளில் மணி ஒர்க்ஸ் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஒரு இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.